சார் சார் வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன மேடம்? சார் வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ரிங்கி வாங்கி கொடுத்தாங்களா? ரிங் எடுத்து கொடுத்தாங்களா? எஸ் சார், கரெக்ட் ஆன்சர் சார். சார் கொஞ்சம் அப்ளாஸ் கொடுத்துடலாம். மேடம், நீங்களும் சாரும் சேர்ந்து போன ஃபர்ஸ்ட் ஃபில்ம் என்ன? மேடம் இந்த பக்கம் ஆடியன்ஸ் பாருங்க மேடம். மேடம் சாரை பார்க்க கூடாது, இப்படி ஆடியன்ஸ் பாருங்க. இல்ல கண்ணால செய்தி காமிச்சிடுவாரு. அதுவும் சொல்லுங்க மேடம். யார தேடினீங்க, எங்க தேடினீங்க? சார் என்ன சொல்ல, நோ ஐடியா நினைக்கிறேன். ஐடியாவே இல்லையா? அது சாருக்கு பிடிச்ச மீல்ஸ்னா எது மேடம் சொல்லுங்க? பிடிச்ச ஃபுட் என்ன? ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் பிடிக்குங்களா? இல்ல இல்ல மேடம், அவருக்கு பிடிச்ச ஃபுட் எது? வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அவருக்கு பிடிச்ச ஃபுட் எது மேடம்? சாருக்கு இது வந்து சாருக்கு மேடம், சாருக்கு பிடிச்சது வெஜிடேரியன். சார் திரும்ப ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம் சார். கரெக்ட் சார், வெஜிடேரியன் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் சார் யார் மேடம் கேப்பா? யாரு கன்வின்ஸ் பண்ணுவா? ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்றது. எஸ், இதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். கரெக்டான ஆன்சர். மேரேஜ்ல என்ன மேரேஜ்ல ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது யாரு? ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது யாரு? இந்த சூறாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பல அருள் புரிவாய் அப்பனை அருள் புரிவாய். அங்க கேட்கல, நீங்க சொல்லணும். இதுனா பேசிக்கிட்டு ஆன்சர் சொல்றீங்க மேடம். நீங்க சொன்னாதான் அவர் சொல்ல மாட்டாரு. ப்ரொபோஸ் யார் மேடம் பண்ணது? நீங்க பண்ணீங்களா? சார் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு மேடம். சார் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. தப்பு கற்பதை கற்றப்பு சரி மேடம், சாருக்கு பிடிச்ச கலர்னா எது சொல்லுங்க? நான் எடுத்து கொடுத்த கலர் எல்லாம் பிடிக்கும். இல்ல மென்ஷன் பண்ணி ஒரு கலர் மென்ஷன் பண்ணி எல்லாம் கிடையாது. நான் எது எடுத்து கொடுக்கணும் அதை போட்டு. அவர் மைண்ட் தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவனாவே வளர்ந்துட்டோம். ப்ளூ கலர் ப்ளூ கோச்சு பிடிச்ச கலர் தப்பான சார், எல்லாம் தப்பு. அது நம்பர் பண்ண வச்சிருங்க. நம்பர் பண்ண வச்சிருங்க. ஓகே மேடம். எஸ், நீ சொல்லி இருக்கணும். நான் எடுத்ததே கிடையாது. எல்லாமே எடுத்து கலர் மேடம் மென்ஷன் பண்ண கலர் பிடிச்ச கலர் நான் எது எடுத்து கொடுத்திருக்கேனோ அதுதான் போட்டுட்டேன். கலர் மேடம் மென்ஷன் பண்ண கலர் ட்ரெஸ் கிடையாது. கலர் கூட தெரியாது மேடம். இது மென்ஷன் எடுத்து கொடுத்துட்டீங்க. தப்பு தப்பு தப்பு. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन மேடம். நான் தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அது தப்பா கேட்டா? அது தப்பு மேடம். சார் ப்ளூ வந்துட்டாரு மேடம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா
அதை பத்தி அப்புறம் சொல்றேன். உங்களால முடியுதா? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா ஃபர்ஸ்ட் கேரிங் யார் மேடம் பண்ணுவா? மேடம் தான். ஒரு நாளாக வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் கொடுத்துருங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் மேடம் தான் வெல்கம் பண்ணுவாங்க. மேடம் உங்களுடைய கோல்னா உங்களுடைய கோல் என்ன மேடம்? ட்ரீம். ஏன் தெரியுமா? உங்க லட்சியம் என்ன? அது சார் சொல்லியிருக்காரு, அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்க வீடு கட்டணும். வீடு அதாவது வீடுங்க நிறைய இருக்கு, வாடகைக்கெல்லாம் விட்டுருக்கோம். இருந்தாலும் எனக்கு சூப்பர் சூப்பர், கரெக்ட் ஆன்சர். ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க. டூப்ளெக்ஸ் வீடு வந்து சார் சொல்லியிருக்காங்க, லக்ஸரி ஹவுஸ். பெரிய ஜாப் கொடுக்கலாம். மேடம் சார் இப்ப உங்களுக்கு பிடிக்காதுன்னா எது சொல்லுவீங்க? இல்ல பிடிக்காதது சார்கிட்ட பிடிக்காததுன்னா எது சொல்லுவீங்க? மேடம் சார்கிட்ட என்ன பிடிக்காது உங்களுக்கு? எது சொன்னாலும் எதுக்கு முதல்ல பேசுவாங்க. அவரு போன் கால் அதிகமா பேசுறது பிடிக்காதா? நல்லா சொல்லுங்க கரெக்டா. லாஸ்ட் கொஸ்டின், சார் சேஞ்ச் பண்ண விஷயங்கள், நீங்க சொல்லி சேஞ்ச் பண்ண விஷயங்கள் எது மேடம்? அது ஏதாவது ஒண்ணு ஸ்பெசிபிக்கா மெயினான ஒண்ணு. எனக்கு நிறைய வரும், அவரு குறைச்சுக்குவாரு. அவருக்கு அதிகமா வரும், எனக்கு அப்புறம் அவர் குறைச்சுக்குவாரு. ஓகே, என்ன அடிஷனல் ஒண்ணு சொல்லுங்க. சாய்ஸ், இதுக்கு மட்டும் சாய்ஸ் கொடுங்க. என்ன சார் என்னமோ சாய்ஸ் கேட்கறீங்க? நீங்க சொல்லி சார் கரெக்ட் பண்ண விஷயங்கள் ஒரு விஷயம். ஏமா அது கேள்வி நல்லா தானே இருக்கு. மாத்திக்கின விஷயங்கள் நீங்க சொல்லி அவர் சார் மாத்திக்கிட்டு அதை உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒன்று சொல்லுங்க. சார் ஸ்பெசிபிக்கா சொல்லிக்கிறேன். அவரா மாத்திக்கினாரா? நான் எது சொன்னாலும் கேட்கணும், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மாத்திக்கினாரு மேடம், அந்த மாத்திக்கின விஷயங்கள் என்ன? கோயிலுக்கு போக மாட்டாரு, நான் கூப்பிடுறேன்னு கோவிலுக்கு வருவாரு. ஓகே, இல்ல அது சொல்லி அவரு அதுக்கு கை கொடுத்து சார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சுத்தினே இருப்பாரு, அத வந்து டிராப் அவுட் பண்ணிட்டாரு மேடம்காக. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இது 10 வரணும்னு எதிர்பார்த்துதான் நின்னேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது, சினிமா போனதே இல்ல, என் பேரே எனக்கு தெரியல. என்ன சொல்றது, எவ்வளவு நேரம் கேட்டாலும் இல்லன்னா ஏதோ ஒரு படத்தை சொன்னேன். இப்ப இது என்ன கேள்வி? கடைசி கேள்வி எதை விட்டதுன்னு ஆக்சுவலா இதுல என்னன்னா ஓவராலா பெஸ்ட் கப்புள்னு வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு கிராண்ட் அப்ளாஸ் கொடுத்துடலாம். நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொல்லுவாங்க.
வந்துகிட்ட பெரிய இடம் ரீசெண்டா வந்துட்டா. ஆமா நீங்களும் ஏன்னா இவங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது யார் மேடம் ப்ரொபோஸ் பண்ணது? சாருன்னு சொன்னாரு. மேடம் சாருன்னு சொன்னாங்க. சாருன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா மேடம் வந்து இப்ப ப்ரொபோஸ் பண்ண போறாங்க நம்ம முன்னாடி. நான் பண்ணணுமா? எஸ் மேடம். அட போங்க சார், அதெல்லாம் அப்புறம் அவரே பண்ண சொல்லுங்க. இப்பெல்லாம் எனக்கு இது சேஞ்ச், ஒரு சேஞ்சுக்காக மேடம். சரி ஒண்ணு இல்ல. சரி இப்ப நான் போய் யார்கிட்ட சொல்லிக்கிறேன் சார். பரவாயில்ல பாஸ்டர் அப்படியே ஓடி போயிடணும். ஒரு ப்ரொபோஸ் நான் சொல்லிட்டுமா? ப்ரொபோஸ் பண்றது மேடம். கொஞ்சம் ரொமான்ஸா இருக்கணும் மேடம். ரொமான்ஸா இருக்கு. தேங்க்யூ மேடம். ஒரு ஜென்மத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன